ஐ படம் பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லை. ஆஸ்கர் ரவிச்சந்திரனின் திடீர் முடிவால் அஜித் படத்திற்கு ரூட் கிளியர். ஆஸ்கர் ரவிச்சந்திரன் தயாரிக்க ஷங்கர் இயக்கத்தில் விக்ரம் எமி ஜாக்சன் நடித்த ஐ படம் சில தினங்களுக்கு முன் தணிக்கை செய்யப்பட்டது. படத்திற்கு யுஏ சர்டிபிகேட் வழங்கப்பட்டது. யுஏ சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டுள்ளதால் தமிழக அரசிடமிருந்து வரி சலுகை கிடைக்காது. எனவே யு சர்டிபிகேட் வழங்கும்படி தணிக்கை அதிகாரியை வற்புறுத்தியுள்ளனர். ஐ படத்தில் குழந்தைகள் பார்க்க லாய்க்கில்லாத வன்முறை காட்சிகள் அளவுக்கு அதிகமாக இருப்பதால் யூ சர்டிபிகேட் வழங்க முடியாது என்றும் அதனால்தான் யுஏ சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டதாகவும் சென்சார் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டதாம். எனவே எப்படியாவது யூ சர்டிபிகேட் வாங்கியே தீர வேண்டும் என்று தற்போது ரிவைசிங் கமிட்டிக்கு செல்ல தயாரிப்பாளர் தரப்பில் முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. ஐ படத்திற்கு கேளிக்கை வரி பெற வேண்டுமென்றால் படத்திற்கு யூ சர்டிபிகேட் கிடைக்க வேண்டும். அப்படி கிடைத்தால்தான் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கேளிக்கை வரியை விநியோகஸ்தர்களும் தியேட்டர்காரர்களும் பங்கு போட்டுக் கொள்ள முடியும், பாக்கெட்டிலும் போட்டுக்கொள்ள முடியும். இந்த வகையில் படத்தின் வசூலில் பல கோடியை சுலபமாக தேற்றிவிடலாம். யுஏ கொடுக்கப்பட்டால் கேளிக்கை வரி என்ற மக்களின் பணத்தை கொள்ளையடிக்க முடியாது என்பதால் ஐ படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்கள் தரப்பிலும் தியேட்டர்காரர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய தயக்கம் நிலவுகிறதாம். ஐ படத்திற்கு இப்படி ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ள இதே நேரம் பட்ட காலிலே படும் என்பது போல் இன்னொரு பிரச்சனையும் ஏற்பட்டுள்ளதாக ஐ படக்குழுவினர் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். ஐ படத்தை உலகம் முழுவதும் 20,000 தியேட்டர்களில் வெளியிடப் போவதாகவும் சீனாவில் மட்டும் 15,000 தியேட்டர்களில் வெளியிடப் போவதாகவும் கூசாமல் பொய் சொல்லி வருகிறார் ஆஸ்கர் ரவிச்சந்திரன். உண்மையில் உலகம் முழுக்க 1000 தியேட்டர்களில் ஐ படம் ரிலீஸ் ஆனாலே பெரிய விஷயம் என்பதே தற்போதைய நிலவரம். அதிலும் தற்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளதா? தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படும் போது ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் சங்கராத்திரி பண்டிகை கொண்டாடப்படும். தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் ஏற்கனவே எடுத்துள்ள முடிவின்படி சங்கராத்திரி போன்ற முக்கிய பண்டிகையின் போது டப்பிங் படங்களை ரிலீஸ் செய்ய ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் அனுமதி கிடையாது. இந்த விதியை காரணம் காட்டி சங்கராத்திரி அன்று நேரடி தெலுங்கு படங்களை ரிலீஸ் செய்ய உள்ள தயாரிப்பாளர்கள் தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் ஐ படத்தின் தெலுங்கு டப்பிங்கை ரிலீஸ் செய்ய அனுமதிக்க கூடாது என்று புகார் செய்துள்ளது. இந்த புகார் மீது நடவடிக்கை எடுப்பதாக தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் உறுதியளித்துள்ளதாம். இதனால் ஐ படம் தெலுங்கில் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் அதிர்ச்சி அடைந்துள்ளார். தெலுங்கில் வெளியிட தடை விதிக்கப்பட்டால் தமிழில் மட்டும் ஐ படத்தை வெளியிடுவது தற்கொலைக்கு சமம். காரணம், ஒருவேளை ஐ படத்தின் ரிசல்ட் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை என்றாலோ நெகட்டிவாக இருந்தாலோ ஐ படத்தின் தெலுங்கு டப்பிங்கை வாங்கியவர் அங்கே படத்தை வெளியிட முன்வர மாட்டார். அப்படி நடந்தால் மேலும் பல கோடி நஷ்டம் வரும். எனவே ஐ படத்தை பொங்கலுக்கு வெளியிடாமல் சில நாட்கள் தள்ளி வெளியிடலாமா என ஆஸ்கர் ரவிச்சந்திரன் யோசிக்கிறாராம். இந்த பிரச்சனை காரணமாக அஜித் நடிப்பில் பொங்கலுக்கு வெளிவர இருக்கும் எண்ணெய் எறிதல் படத்திற்கு மேலும் அதிக எண்ணிக்கையில் தியேட்டர்கள் கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறதாம்.